பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சிந்துவும் பூதமும் பாகம் 10. என் அன்பான யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு இந்த கதையில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் என் சொந்த கற்பனையே. இது யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இது யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கதைக்குள்ளே போயிடலாமா? சிந்து அன்னைக்கு சண்டே, அதனால் சிந்து அவங்க அப்பா பூமிகா எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. அவங்க அம்மா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவர் வர்றார். அவர் பேர் குணசேகரன். அவர் வர்றார். சார்னு கூப்பிட்றாரு. வாங்க சார், வாங்க சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, வேலைக்கு பிஸியாக இருக்கீங்க, உங்களை எங்கே பார்க்க முடியுது அப்படிங்கிறாரு அவர். வாங்க சார், வாங்க சார்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா சாருக்கு காப்பி எடுத்துகிட்டு வா, இந்த வரேங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டீ காப்பி போட்டுட்ருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? மகன்லாம் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன இது வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு இவர், சிந்துவோடைய அப்பா. போயிட்டுருக்கு, அதில் தான் சார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த மகனை பற்றி சொல்கிறார். மகன் பேர் ராஜசேகரன். அவர் இந்த சேலம் டு தருமபுரி அந்த இதில் உள்ள ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கனால பணம் வசூல் பண்ணுறதுக்காக போகணும். அவர் போயிட்டு பணத்தை கொண்டாந்து கம்பெனியில் கட்டணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவர், அந்த பையன். யார்? குணசேகரனுடைய பையன் ராஜசேகரன். அப்போ இது சிந்துவோடைய அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பணம் வசூல் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறான் பையன் அந்த கம்பெனிக்கு. அது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த சேலம் டு தருமபுரின்னு சொல்கிறேன்ல, அந்த பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, இங்கே வரும்போது அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஆளுங்கெல்லாம் கொள்ளைக்காரங்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நின்றுக்கிட்டு அங்கே வர்ற காருகளாக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி, மறித்து நிப்பாட்டி என்ன வச்சுருக்காங்களோ அதை பிடிங்கிறாங்க. பணம் வச்சுருந்தா பணத்தை பிடிங்கிறாங்க. காரில் லேடிஸ் சேர்ந்தா அந்த ஜுவல்ஸ் போட்டு வருங்கள்ல, நகைகள், அதெல்லாம் பிடிங்கிறாங்க. அதை கழட்டு, இதை கழட்டு, செயினை கழட்டு, வளையலை கழட்டு அப்படின்னு சொல்லி ஜுவல்ஸ் எல்லாம் பிடிங்கிறது. பணம் கொண்டாந்துச்சுன்னா பணத்தை பிடிங்கிறது. இப்படி அநியாயம் பண்ணுறாங்க சார். அப்படியா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறார் சிந்துவோடைய அப்பா. பண்ணியாச்சு சார். அது போலீஸ் ஒரு 2-3 நாள் நிற்கிறாங்க. போலீஸ் நிற்கிறாங்கன்னு சொன்னோன்னே இங்கே வரமாட்டுறாங்க. அப்புறம் போலீஸ் ஒருத்தர் வரலையே, என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஒரு ஆளையும் காணான்னு சொல்லிட்டு போலீஸ் போயிடுது. போனோன்னே அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் கிராமத்தில் இருக்கனால அவங்களுக்கு தெரியுது. அதுவும் போக போலீஸ்லேயே அவங்க இன்ஃபார்மர் மாதிரி ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து கையால் வச்சுருக்காங்க. அதனால் அவன் போலீஸ் வருது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதோட இவங்க சுதாரித்து போலீஸ் வரும்போது வர்றதில்லை. போலீஸ் வராமல் இருக்கிறனால பூரா நின்று இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையன் போன தடவை 1,00,000 ரூபா வசூல் பண்ணிவிட்டு கம்பெனி கட்டணும்னு சொல்லி வரும்போது அந்த 1,00,000 ரூபாயும் பிடிங்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கையிலேருந்து போட்டு கொடுக்க வேண்டியதாக போச்சு. கம்பெனி சொல்லிடுச்சு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ யார்ட்டையாச்சும் பறி கொடுத்துட்டு வந்தால் நாங்களும் அதுக்கு பொறுப்பு. நீ பணம் கட்டி ஆகணும், இல்லாட்டி உன்னை வேலையை ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பையனுக்கு வேலை வேணுமே சார், அப்போ என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வீட்டில் நாங்கள் வச்சுருந்த பணத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஐயோ, என்ன சார் சொல்கிறீங்க? சரி காப்பி சாப்பிடுங்க. அதுக்குள்ளேயும் காப்பி அவங்க கொண்டாந்துட்டாங்க. அவங்க சிந்துவோடைய அம்மா அதோட காப்பி குடிக்கிறாரு. குடிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. அதுதான் இதை பற்றி என்ன செய்யலான்னு எனக்கு தெரில. நான் சிந்து தான் நல்லா போல்ட்னான பிள்ளையாக இருக்குல்ல உங்கள் மக, அதுகிட்ட சொன்னால் ஏதாச்சும் சரியாக வருமா அப்படின்னு கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா? சரி சரி. அப்போ நீங்கள் அந்த சேலம் டு தருமபுரி அந்த பைபாஸ் ரோடுன்னு சொல்கிறீங்களே, அந்த எந்த ஏரியா எந்த எல்கைன்னு சொல்லி எனக்கு அதை உங்கள் பையன்கிட்ட சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு அனுப்ப சொல்லி நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நான் அதை சிந்துட்ட கொடுத்துறேன், அவள் ஃபாலோ பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். இதை கொஞ்சம் எனக்கு காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அந்த பையன் வேலை இல்லாமல் போயிடும். அப்புறம் அப்படி கொள்ளையடிச்சிட்டே இருந்தாங்கன்றா நாங்கள் பணம் எப்படி சார் கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கான்ல, ஏன் கவலைப்படுறீங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாரு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பையனை வீடியோ எடுத்துகிற சொல்லி உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில்ங்கிறாரு. ஓகே அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா நீ எந்த ரோட்டில் பணத்தை பறி கொடுத்தியோ அந்த ஏரியாவில் அந்த எல்கையில் நின்று வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா, உடனே அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த பையன் எடுத்து அனுப்புகிறாரு. அவங்க அப்பா ஃபோனுக்கு அனுப்பிட்டார். அவங்க அப்பா சிந்து அப்பாவுடைய ஃபோனுக்கு அனுப்பிட்டார். வந்துருச்சு வாட்ஸ்அப்பு. சிந்து இங்கே வாமான்னு கூப்பிட்றாரு. சிந்துவோடைய அப்பா. என்னப்பா அப்படின்னு கேட்குறா. இந்த ஏரியா தாம்மா, இங்கே தான் கொள்ளை நடக்குது, கொள்ளைக்காரங்க இங்கே தான் கொள்ளை அடிக்கிறாங்களாம். இப்போ பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னார்ல. ஆமாப்பா, நானும் கேட்டுட்ருந்தேன். பாவம் அவர், எவ்வளோ பணம் தான் அவங்களே கட்டுவாங்க. ஆமாம்மா, பாவம், இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாம்மான்னு கேட்குறாரு. பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, இந்தா உன் வாட்ஸ்அப்பில் கூட ஃபோனில் கூட இது பண்ணி அவனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஆமாம், என் ஃபோன் அனுப்புங்கப்பாங்கிறான். அதில் அனுப்பி விட்டுறாரு அந்த பிள்ளைக்கு.
அந்த பிள்ளை ஃபோனில் இருக்குது. சரின்னு சொல்லி அவளும் பூமியும் ரூமுக்குள்ளே போயிடறாளுங்க. போய் மோதிரத்தை தேய்க்கிறாளுங்க. அமீர் வந்தது. அமீர் சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபோனில் பார்க்குறீங்களா, இந்த ஏரியாவில் தான் அந்த கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் மகனை மட்டும் கொள்ளையடிக்கலை, அந்த எந்த வழியில் வர்ற எல்லாத்தையுமே அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. லேடிஸாக இருந்தால் நகையை பிடுங்கிடுறாங்களாம். யார் வந்தாலும் சரி, பணம் யாரும் கொண்டாந்தால் பணத்தை பிடிங்கிறாங்களாம். ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க. பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியா, இந்த ஏழையை நான் பார்த்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி போய் வேலையை ஆரம்பி அப்படிங்கிறா சிந்து. ஓகேன்னு சொல்லி மறைஞ்சிருது அது. அப்புறம் அங்கே போகுது, அந்த ஏரியாவுக்கு போகுது. போனோன்னே அவங்க வந்து போலீஸ்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா நிற்கிறாங்க. ஒரு அது 10-20 பேர் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கேங் மாதிரி நிற்கிறாங்க. இந்த பக்கம் என்னென்ன வருது நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நின்றோன்னா அங்கே காரு வண்டிலாம் வருது. வந்து நிற்கிதுல. நின்றோன்னா ஒவ்வொரு காராக போய் கேட்குறாங்க, என்ன வச்சுருக்க, நகையை வச்சுருக்கியா எடு, பணம் வச்சுருக்கியா எடு. ஐயோ நாங்களே சாதாரணமான குடும்பம் தம்பி, எங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்குது அந்த உள்ள அந்த லேடி. அப்படியா, நீ போய் தொலை, உன்ட்ட ஒன்றும் இல்லாட்டி நீ ஏன் நிற்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்த வண்டியை பார்க்குறேன். இப்படி பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இது என்ன செய்யுது, போயிடுது. போய் ஒருத்தனை போடுது மண்டையை சேர்த்து. யார், ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். மூதேவி, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ வர்ற ஆளுலாம் இப்படி நகையை பறிக்கிறது, பணத்தை பறிக்க, இதான் வேலையை அவனுக்குன்னு சொல்லி நல்லா அட்டின்னு அடித்து தூக்கி போட்டுருது. ஒருத்தன் தூக்கி அங்கிட்டு போய் விழுந்த மாதிரி தெரியுது. யாருமே இல்லை, இவங்களுக்கு தெரிய மாட்டேது. யாரா அவன் அங்கிட்டு போய் விழுகுறேன், யாரான்னு பாடுறான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து கூட்டமாக வந்துட்டாங்க. மொத்தத்தில் அவங்க கூட்டமில்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே. என்னன்னு தெரியலையே, அவன் போய் விழுந்துட்டான், முருகன் அவன் பேர், அவன் தான் போய் விழுந்துட்டான். முருகன் ஏன் அங்கிட்டு போய் விழுகுறான், யாரும் அடிக்கிற மாதிரி தூக்கி எறிகிற மாதிரி இருக்குது, யாரான்னு பாடுறானா, யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க. யாருமே இல்லை, வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிட்டே வந்துட்டாங்க. கிட்டே வந்து இப்படி தேடுறாங்க. யாரையும் காணா, ஏன்டா அவன் போய் அங்கே போய் விழுந்தான் தெரியலையேனே அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்புறம் வந்து எல்லாத்தையும் போடுன்னு போடுது. அது உருவத்தை எல்லாத்தையும் காட்டுது இவங்க எல்லாத்துக்கும். அப்படியே பார்க்குறாங்க. அந்த காரில் வண்டியில் வந்தாங்கல்ல, 2 வீலர், அவங்களுக்குலாம் தெரியல, இவங்களுக்கு மட்டும் தெரியுது. ஏன்டா ஈன பயலுகளா, உங்களுக்கு இதே போலப்பா, திருட்டு பயலுகளா, திருட்டு நாய்களா. இங்கே ஜனங்க அது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அது அன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அதில் நகையை பிடுங்குவேன், பணத்தை பிடுங்குவேன், என்ன காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஈன பயலுகளா, திருட்டு நாய்களான்னு சொல்லி நல்லா போடுன்னு போட்டு கும்மி எடுத்துருது. இனிமேல் இந்த மாதிரி வர்ற ஆளுகிட்டெல்லாம் நகையை கொள்ளையடிக்கிறது, பணத்தை பறிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்க. அவங்க பக்கத்தில் தான் கிராமத்தில் இருக்கீங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தன். மூதேவி, அது ரொம்ப முக்கியம். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க. நல்லா போடுது. போட்டு பக்கத்தில் கிராமத்தில் தானே இருக்கீங்க, அங்கே வந்து உங்களை குடும்பத்தோடு வச்சு கொளுத்திடுவேன், தீயை வச்சு எரிச்சிடுவேன், எல்லோரும் செத்து ஒளிஞ்சிருவீங்க, ஓடுங்களா. அடிச்சு போட்டதில் அவங்க நடக்க முடியல, எங்கிட்ட ஓடுறது, அம்மையானுக்கிட்ட ஓடுறாங்க, ஓடிப்போங்க, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, நான் போயிடுவேன், திரும்ப வந்து கொள்ளையடிக்கலாம் நாளைக்கு வந்து அப்படின்னு நினைக்கக்கூடாது, நான் இங்கே தான் நிற்பேன், இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்திய அப்படியே தீயை வச்சு கொளுத்திடுவேன் உங்களை அப்படின்னு சொல்லுது. இல்லை நான் வரமாட்டோம், வேறு ஊருக்கு போய் இதே மாதிரி தொழில் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களா. இல்லை சாமி, இனிமேல் பார்த்தாலே பெரிய எல்லை சாமி மாதிரி தெரியுது, நான் இனிமேல் அப்படியே செய்ய மாட்டோம் சாமி அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஓடி போயிருங்க, இந்த பொழப்பை விட்டுட்டு வேறு பொழப்பு பார்த்து ஒழுங்காக பொழைச்சி சாப்பிடுங்க, இந்த ஈன தொழிலை விட்டுறணும் இதோட அப்படின்னு சொல்லி நல்லா அட்டின்னு அடித்து கால் கையெல்லாம் முறிச்சு தூக்கி போட்டுருச்சு. அவங்க உருண்டு போகிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அதோட இங்கே வந்து சிந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படிங்குது. அப்படியா, நல்லது அமீர், நல்லது, பாவம் நீ நிறைய நன்மை செஞ்சுட்ட, எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறே நீ அப்படின்னு சொல்லுது. இல்லை சிந்து, அப்படிலாம் சொல்லாத, நான் அது கடமைப்பட்டிருக்கேன்ல, என்னை எவ்வளோ நாளாக எத்தனை வருஷமாக அடைச்சி வச்சுருந்தாங்க, நீ தானே திறந்து விட்டு என்னை விடுதலை ஆக்குனேன், அதனால் நான் இப்போ நிம்மதியாக எல்லாம் தொழுது வணங்கி நிம்மதியாக ஜாலியாக இருக்கேன், அதனால் நீ எப்போ வேணாலும் கூப்பிடலாம், நான் எப்போ வேணாலும் உனக்கு ஆஜராகி நீ சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பேன், ஓகேயா அப்படின்னு. ஓகே அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அது மறைஞ்சிருது. அதோட சிந்துவும் பூமிக்காவும் சந்தோஷமாக சிரிக்கிறாளுங்க. அவங்க அப்பாட்ட போய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. அப்பா, அந்த கூட்டத்தெல்லாம் ஒழிச்சாச்சுப்பா, தெரிஞ்ச ஆளுகளை வச்சு ஒழிச்சாச்சு அப்படிங்கிறான். ரொம்ப நல்லதுமா, நான் பக்கத்தில் அவர்கிட்ட கூப்பிட்டு ஃபோனில் கூட சொல்லிடுறேன். ஆமாம் சொல்லிடுங்கப்பா, சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறான். சரிம்மா நான் சொல்லிடுறேன்ப்பா அப்படிங்கிறாரு. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு சந்திக்கலாமா? தேங்க்யூ.